ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேயர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. நேயர்களே, இன்று சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை, அதிலும் குறிப்பாக பெண்கள் நேரிடும் ஒரு உடல்நிலை பிரச்சனை என்பது தைராய்டு பிரச்சனைகள் தான். இந்த தைராய்டு பிரச்சனைகள் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாதது தான் இதற்கு முதல் காரணம். இது மட்டுமல்லாமல், இந்த தைராய்டு என்றால் என்ன, அந்த தைராய்டு சுரப்பின் முக்கியத்துவம், தைராய்டு குறைபாடுகள் எதனால் உருவாகின்றன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதை குறித்த அறிவும் நமக்கு மிகவும் கண்டிப்பாக தேவை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருக்கும் உரை தைராய்டு பிரச்சனைகள், அதன் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள். வழங்குபவர் டாக்டர் ஆர் அபிஷா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி உடல்ல எங்க இருக்கும் அப்படின்னா, கழுத்தோட முன் பகுதியில குரல் வளைக்கு கீழேயும் மூச்சுக்குழாய் அப்படிங்கிற ட்ரக்கியாக்கு முன்னாடியும் இருக்கும். இதோட கலர் ப்ரௌனிஷ் ரெட் கலர்ல இருக்கும். ஏன்னா இதுல நிறைய இரத்த நாணங்கள் அப்படின்னு சொல்ற பிளட் வெசல்ஸ் அமைந்திருக்கும். தைராய்டு சுரப்பியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 to 60 கிராம் இருக்கும். சராசரியா 25 கிராம் இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு தைராய்டு சுரப்பியோட சைஸ் பெரிதாவே இருக்கும். முக்கியமா பிரெக்னன்சி டைம்ல மற்றும் மாதவிடா இந்த போன்ற நாட்கள்ல இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெரிதா இருக்கும். சாதாரணமா பார்த்தீங்கன்னா தைராய்டு நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கிறது வெளியில தெரியவே தெரியாது. இது வீக்கம் ஏற்பட்டாதான் அது வெளிப்புறமா தெரியும். ஒரு தைராய்டு சுரப்பி பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளை வடிவத்தில் இருக்கும். சரி, இப்போ இந்த தைராய்டு சுரப்பியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தைராய்டு கிளாண்ட் அடிப்படையாக 3 முக்கியமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. இந்த ஹார்மோன்கள் தான் நம்ம தைராய்டு ஹார்மோன்கள்னு சொல்லுவோம். இந்த உற்பத்தி செய்யக்கூடிய தைராய்டு ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே தேவையான முக்கியமான ஹார்மோன்கள். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற உறுப்புகள் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த ஹார்மோன்கள் ஒரு குறிப்பிட்ட அதோடைய ஃபங்க்ஷன் மட்டும்தான் செய்யும். ஆனால் இந்த தைராய்டு கிளாண்ட் உற்பத்தி செய்கிற தைராய்டு ஹார்மோன்ஸோடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே போகும். ஸோ அதனால தான் நம்மளுடைய இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்ற இந்த சுரப்பி மண்டலத்தில் தைராய்டு சுரப்பி ரொம்ப முக்கியமான ஒன்று. தைராய்டு சுரப்பி 3 முக்கியமான ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யும். அவை ட்ரை அயடோ தயோரின், இது சுருக்கமா T3ன்னு சொல்லுவோம். டெட்ரோ அயடோ தயோரின், இல்லைன்னா இதை தைராக்சின்னு சொல்லுவோம். இதை சுருக்கமா T4ன்னு சொல்லுவோம். கால்சிட்டோனின், இதுல T3 மற்றும் T4, இது 2 ஹார்மோன்கள் தான் முக்கியமான தைராய்டு ஹார்மோன்கள். இவை அயோடின் மூலக்கூறுகள் நிறைந்த ஹார்மோன்கள். அடுத்ததா இருக்கக்கூடிய கால்சிட்டோனின் ஹார்மோன் அப்படி பெப்டைடு ஹார்மோன். T3 மற்றும் T4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைராய்டு ஹார்மோன்கள் தான் உடல் உள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளுக்குமே தேவையான முக்கியமான ஹார்மோன்கள். இது என்ன சொல்வோம் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக மெட்டபாலிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலுக்கு தேவையான மெட்டபாலிசம் ரொம்ப முக்கியமான ஹார்மோன்கள் தான் இவை. ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல எந்த விதமான வேலையை செய்யலாம், கடினமான எந்த வேலை செய்யலாம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், படுத்துட்டே இருக்கிறோம், தூங்கிட்டே இருக்கோம், அப்படி சமயத்தில் கூட நம்மளுக்கு உடம்புக்கு எனர்ஜி தேவை இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும்,
நம்ம உறுப்புகளுக்கு எல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படும், ரத்தம் வந்து பம்ப் ஆகணும். இந்த மாதிரி அடிப்படையாக உயிர் வாழ்வதுக்கு தேவையான சில வேலைகள் வந்து நம்மளுடைய உடல் வந்து நடத்திக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம பேசல் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைராய்டு ஹார்மோன்கள் தான் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுமே பார்த்தீங்கன்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற உறுப்பு தான் வந்து எனர்ஜி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே செல்களுக்கு தேவையான எனர்ஜியாக மாற்றக்கூடிய முக்கியமான பகுதி தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா சாப்பிட்டா ஏடிபி அடினோசைட் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற ஒரு வடிவத்தில் மாற்றும். அந்த ஏடிபி தான் செல்களுக்கு சக்தியாக மாறுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து கை இப்படி மேலே தூக்கினாலோ இப்போ ஏதாவது பேசினாலோ நமக்கு சக்தி தேவை, சரியா? சிறிய விஷயங்கள் எதை செய்யினாலும் நம்மளுடைய உடலுக்கு, அதாவது அந்த பகுதிகளுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஏடிபி அப்படின்ற மூலப்பொருள் தான் நம்ம இந்த வகையான உணவு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு இதை சாப்பிட்டா கடைசியில் அவை வந்து செல்களுக்கு ஏடிபி வடிவத்தில் தான் வந்து போய் சேரும். அவை தான் வந்து சக்தியாக மாறும். ஸோ இந்த ஏடிபி உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுற இந்த தைராய்டு ஹார்மோன்களுடைய வேலை, தைராய்டு ஹார்மோன்களை மைட்டோகாண்ட்ரியா உள்ள ரெசெப்டார் மேலே போய் கரெக்டாக உட்காரும். ஸோ அப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து அதிகமாக தூண்டப்பட்ட மைட்டோகாண்ட்ரியா இப்போ ஏடிபி உற்பத்திக்காக அதிகமான நியூட்ரியண்ட்டை, நிறைய ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ தான் ஒவ்வொரு செல்லுமே நம்மளுக்கு ஹீட் உற்பத்தி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இப்படி நமக்கு பசி எடுக்கிறது, பசி எடுத்த பிறகு சாப்பிட்றது, சாப்பிட்ட சாப்பாடு உடலில் ஜீரணம் ஆகிறது, ஜீரணமான சாப்பாடு வந்து ரத்தத்தில் உறிஞ்சுகிறது. அந்த சக்தியை வந்து செல்களுக்கு போய் மைட்டோகாண்ட்ரியா இல்லை ஏடிபியாக மாறுது. ஸோ இப்படி எல்லாம் ப்ராசஸ்மே வந்து நடத்தி கடைசியில் எனர்ஜி வருது. இந்த தைராய்டு ஹார்மோன்கள் தான் முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் இந்த செல்கள் அந்த செல்கள் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இல்லாமல் எல்லா செல்லுமே வந்து எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ அப்போ எல்லா செல்களுக்குமே இந்த தைராய்டு ஹார்மோன் போய் அதோடைய வேலை செய்யும். தைராய்டு ஹார்மோன்கள் உடலில் உடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தான் முக்கியமான கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ உடலுக்கு நம்மளுடைய இதயம் துடிப்பது, வலம் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய இதயம் எவ்வளோ ஸ்பீடாக வந்து துடிக்கணும், எவ்வளோ ரத்தம் வந்து அதில் பம்ப் ஆகுது, நுரையீரலில் எவ்வளோ ஆக்சிஜனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஹார்ட் ரேட், நம்ம மூச்சு விடுற அளவு, இதை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோன்கள் தான். தைராய்டு ஹார்மோன்கள் தான் நம்ம உடலோடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவு வந்து உடலில் எவ்வளோ இருக்குது, மாதவிடா சுழற்சி ஏற்படுறதுக்கு காரணமும் இதுதான். நம்மளுடைய உடலுக்கு வந்து புரோட்டீன் உற்பத்தி நடக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அடிப்படையான விஷயங்கள் தைராய்டு ஹார்மோன்கள் தான் வந்து காரணம். கருவில் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி, அதோட மூளை வளர்ச்சி, பிறகு பிறந்த குழந்தையோட வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே வந்து தைராய்டு ஹார்மோன்கள் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால தான் கருவில் இருக்கிற குழந்தை 18லேருந்து 20 வாரம் ஆனதும் கருக்குமே வந்து அதோடைய உடலில் வந்து தைராய்டு ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகும். நம்மளுடைய பல உணர்வு, நம்ம எப்போ சாப்பிடணும், நம்ம எப்போ தூங்கணும், நம்ம எப்போ எழுந்திருக்கணும் அப்படின்னு ஸ்லீப்பிங் பேட்டர்ன், அப்புறம் நம்ம எப்போ யோசிக்கிறோம் அப்படின்னு திங்கிங் பேட்டர்ன், இது எல்லாமே வந்து தைராய்டு ஹார்மோன்களை தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால தான் ஹைப்பர்தைராய்டிசம் அப்படின்ற தைராய்டு ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கிற பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்பவே படப்படன்னு இருப்பாங்க, எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணவும் செய்வாங்க. ஆனால் அவங்க வேகமாக திங்க் பண்ணி ஒரு வேலை செஞ்சாலும் ஒவ்வொரு வேலையிலுமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது, நிறைய குளறுபடிகள் இருக்கும். ஸோ இதை வந்து ஹைப்பர்தைராய்டிசம்னு சொல்லுவோம். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோம், எவ்வளோ ஸ்பீடாக யோசிக்கிறேன், எல்லாமே வந்து தைராய்டு ஹார்மோன்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது.
இப்போ ஒரு நார்மல் தைராய்டு அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் வரும். ஸோ பேசிக்காக வர கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ரீசன்ட் டைமில் தைராய்டோட ப்ராப்ளம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தனால நிறைய மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க. அப்புறம்தான் இந்தியாவில் நிறைய ரிசர்ச் பண்ணி அயோடின் டெஃபிஷியன்சினால தான் குழந்தைகளுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அயோடிஸ் உப்பு மேண்டேட்டரியாக ஆக்கினாங்க. அயோடிஸ் உப்பு மேண்டேட்டரியாக ஆக்கினால தான் இப்போ அதே மாதிரி குழந்தைகள் நம்ம பார்க்க முடியல. பட் அதோட தாக்கம் என்பது ஆட்டோ இம்யூனியனை ட்ரிகர் பண்ணும். இது மட்டும் இல்லை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்லுவோம். எண்டோக்ரைனில் தைராய்டு 2 ஸ்டேஜாக பிரிக்கிறோம். சப்கிளினிக்கல் ஓவர்ஆக்ட் தைராய்டிசம். சப்கிளினிக்கலில் சிம்டம்ஸே இருக்கிறது தெரியாது, பிளட் டெஸ்ட்டில் மட்டும்தான் தெரியும். இது ஏசிம்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது ப்ரெக்னன்சி டைமில் தான் இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் இப்போ பார்க்கலாம். ஹைப்பர்னா என்ன? ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறனால இது ஹைப்பர்னு சொல்லுவோம். தைராய்டு கிளாண்ட் ஃபாஸ்ட்டாகவே ஆக்டிவேட் ஆகும். நிறைய ஹார்மோன்கள் ஆக்டிவேட் ஆகும். T3, T4 ஹார்மோன் ஹையாக இருக்கும். ஆனால் இந்த TSH லெவல் லோவாகவே இருக்கும், இல்லைன்னா லெஸ் தென் நார்மல் லெவலாக இருக்கும். சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசமில் எப்பயுமே படபடன்னு இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. ஒரு மாதத்தில் 2-3 வாட்டி பீரியட்ஸ் இவங்களுக்கு வரும். கையை நீட்ட சொன்னால் கை ஆடிட்டே இருக்கும். கண்ணை சுற்றி எப்பவுமே வீக்கமாக இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வெயிட் குறையிறது 2 காரணத்தினால சொல்லலாம். ஒன்று ஹைப்போதைராய்டிசம், டயபெட்டிஸ், சுகர் இருந்தால் கூட இந்த வெயிட் குறையும். அடுத்ததாக பார்த்தோன்னா ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் கம்மியாக சுரக்கும். இவங்களோட சிம்டம்ஸ் பார்த்தோன்னா இவங்களும் எப்பவுமே சோர்வாக இருக்காங்க, மூஞ்சி வீக்கமாக இருக்கும், அவங்களுக்கு எப்பவுமே இந்த கேஸ் கஷ்டமாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம், மலைச்சிக்கல் அதுவும் இருக்கும். வெயிட் கெயின் சடனாக வெயிட் ரொம்ப கூடி இருப்பாங்க. இதனால இவங்களோட பீரியட்ஸ் இர்ரெகுலராக ஆகும். ஹார்ட்டோட துடிப்பு, இதய துடிப்பு கொஞ்சம் கம்மியாக துடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி TSH லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு குளிர் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியாது, எப்பவுமே நடுங்கிட்டே இருப்பாங்க. இப்போ குழந்தைகளுக்கு தைராய்டு வர்றது பார்க்குறோம். அவங்களுக்கு சடனாக ஹைட் வளர்றது சடனாக ஸ்டாப் ஆகும். நல்லா வளர்ந்துட்டே இருப்பாங்க, சடனாக ஹைட் வர்றது அப்படியே ஒரு நின்ன மாதிரி ஆகும். இவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது தைராய்டு தான். இது ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். அன்எக்ஸ்பெக்டடாக சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னாலும் நம்ம உடனே தைராய்டு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எவ்வளோ டேஸ் இன்டர்வெல்ல நம்ம தைராய்டு செக் பண்ணலாம். இப்போ ஒரு தைராய்டுக்கு அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குன்னா அவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். இப்போ ஹைப்போன்னு பார்ப்போம். ஹைப்போதைராய்டிசம்னா ஒரு 6 மாதத்துக்கு கூட பார்த்தா போதும். ஹைப்பர்னா குறிப்பிட்டு அந்த டோஸை அவங்க கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களுக்கு 2-3 வாரத்துக்கு கூட பார்ப்பாங்க, அவங்களுக்கு டோஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதுக்காக. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், தைராய்டு லைஃப் லாங்காக டேப்லெட் எடுக்கணுமா அப்படின்ட்டு. அதுலேயுமே 2 இருக்குது, ஹைப்போ. ஹைப்பரில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணி டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை கடைசியில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் ஹைப்போதைராய்டிசம் எப்போ உங்கள் உடம்புல எவ்வளோ ஹார்மோன் கம்மியாக இருக்குதோ அதை ஃபில் பண்ண தான் பார்ப்போமே தவிர அதை க்யூர் பண்ண முடியாது. இது வெறும் வயிற்றில் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இது வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். காலையில் எழும்பின உடனே இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு ஒரு 45 நிமிஷம் கழித்து வேறு ஏதாவது நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ தான் பாடியில் இந்த டேப்லெட்டோட அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த பால் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் கேப் விடுங்க. ஒரு அயனோ ஒரு கால்சியம் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் கண்டிப்பாக கேப் விடுங்க. தைராக்சின் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். தைராக்சின் டேப்லெட் இந்த தைராய்டுக்கு எடுக்கிற டேப்லெட். இது ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். இது ஒரு லைட்டோ இல்லை சூடோ இல்லை தண்ணியோ ஏதாவது பட்டாலே அந்த டேப்லெட்டோட பொட்டென்ஷியல் ரொம்பவே கம்மியாகும். இப்போ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சர்ஜரி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க.
இப்போ உள்ள மெடிசன் ரொம்பவே வந்து அட்வான்ஸாக இருக்கிறனால 99% வந்து ட்ரீட்மெண்ட்டே போதும். ஆனால் இந்த நீர்க்கட்டி இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க அப்சர்வ் பண்ணி இதுலேருந்து செல்களை எடுத்து அது எஃப்என்எஸ்ஏன்னு விடுவோம். எஃப்என்எஸ்ஏ விட்ட பிறகு அது வந்து நார்மலான கட்டி அப்படின்னா வந்து நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இதை வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லி பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணால் போதும். இதுவே கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு டவுட் மாதிரி வந்தாலே வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அதேமாரி தைராய்டு கேன்சர்னு சொல்லுவோம்ல, இது வந்து கம்ப்ளீட்டாகவே க்யூர் பண்ணிடலாம். இது ஒரு சர்ஜரி மூலயமா இதை நம்ம எடுத்துட்டோன்னா இது கம்ப்ளீட்டாகவே க்யூர் பண்ணிடலாம். சால்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது அயோடைஸ் சால்ட்டு தான். இது வந்து ஒரு ஹைப்பர் தைராய்டிசம் இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட் இல்லைனா கீமோதெரப்பி இந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து அயோடைஸ் சால்ட் வந்து நம்ம வந்து எடுக்கிறத கம்மி பண்ணிவிட்டு பிங்க் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டயட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தைராய்டு வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டா வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. என்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு நான் 3 விஷயம் தான் நான் சொல்வேன். 1, நீங்கள் கூகுளை பார்க்காதீங்க. 2வது, டேப்லெட்டை கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. 3வது, 4 மணிக்கு ஒரு இன்டர்வல் விடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். க்ரூசிஃபயர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ப்ரோக்கோலி, இந்த கேபேஜ் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாமான்னு சிலவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பாயில் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். இந்த சோயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோயா வந்து எடுக்கிறது வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடலாம். எல்லாமே வந்து ஒரு மாடரேட்டாக நம்ம எடுத்தோன்னா வந்து எந்த வெஜிடபிள்ஸும் வேணால் எடுத்துக்கலாம். ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. சீ ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்சியில் தைராய்டு இருந்தால் குழந்தைக்கும் தைராய்டு வருமா அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலாக குழந்தை வந்து 18 to 20 வாரத்துக்குள்ளே வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து சுரக்காது. அதுக்கப்புறம் தான் சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பிளான் பண்ணுறோன்னா ஒரு 4 வீக்ஸ்லேயே வந்து டிஎஸ்ஹெச் லெவல் பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து தைராய்டு வந்து நம்ம குழந்தையோட உடம்புல வந்து ஒரு முக்கியமாக ஆர்கன் டெவலப்புக்கெலாம் இது ரொம்பவே முக்கியமான இது. ஸோ இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு தைராய்டு பற்றி புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேர்களுக்கு நான் சொல்கிறது, தைராய்டு வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. அது வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு ஹெல்த்தி ஹேபிட் இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வோ இல்லை எப்போ பார்த்தாலும் தூக்கமாக இருக்குது இல்லை வெயிட்டு சடனாக கூடுது இல்லை குறையுது அப்படின்னா நீங்கள் டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள ஜெனரல் ஃபிசிஷியனோ இல்லை எண்டோக்ரைன் டாக்டரோ பார்த்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதை முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை க்யூர் பண்ணலாம். இதை பற்றி பயப்பட தேவை கிடையாது. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது டாக்டர் ஆர் அபிஷா அவர்கள் எழுதி வழங்கிய உரை தைராய்டு பிரச்சனைகள், அதன் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இந்த தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது சுவாரஸ்யமான விஷயங்களை குறித்து நேயர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அபூர்வ செய்திகள். வழங்குபவர் திரு ஜி சுப்பையன். உலகின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை. நமது நாட்டில் மெட்ரோ ரயில்கள் இயங்குவதற்காக நகரின் நெரிசல் மிக்க பகுதிகளில்
பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படுகின்றன. அவை சில கிலோமீட்டர் தூரம் நீண்டிருக்கும். ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் ரயில்கள் செல்வதற்கு 57 கிலோமீட்டர் தூரத்துக்கு பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு கோட் ஹார்ட் பேஸ் டனல் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அங்குள்ள எர்ஸ்பெல்ட் நகரில் இருந்து தொடங்கும் அந்த ரயில்வே சுரங்கப்பாதை ஆல்ப்ஸ் மலைக்குள் ஊடுருவியபடி நீண்டு போடியோ நகரை சென்றடைகிறது. இதுதான் உலகின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை என்ற பெயரை பெற்றுள்ளது. இதன் கட்டுமான பணி 17 ஆண்டுகள் நீடித்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த சுரங்கப்பாதையில் 2 தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லலாம். சரக்கு ரயில்கள் கூட இந்த சுரங்கப்பாதை வழியே பயணிக்கின்றன. அவை மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இந்த சுரங்கப்பாதையின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், பூமிக்குள் 2300 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் உலகின் மிக ஆழமான சுரங்கப்பாதையாகவும் கருதப்படுகிறது. தனிமை நகரம் உலகளவில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பெரிய நகரம் என்ற அடைமொழியை பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் எனில் இந்த நகரத்தை சூழ்ந்து 2700 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு பெரிய நகரமும் இல்லை. இது ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிறது. இந்திய பெருங்கடலுடனும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. பெர்த் நகரத்திற்கு அருகில் உள்ள பெரிய நகரம் என்றால் அடிலெய்ட் தான். அதுதான் 2700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் நீளமுள்ள ஸ்வான் நதியுடன் டார்லிங் மலைத்தொடரின் அடிவாரமும் இந்த நகரத்தின் தனித்துவமான புவியியல் அம்சங்களாக திகழ்கின்றன. ஒருபுறம் கடல், மறுபுறம் காடு என இந்நகரம் தனிமை சூழலில் வசீகரிக்கும் அழகுடன் மிளிர்கிறது. பெர்த்தின் கடற்கரையில் அமைந்திருக்கும் ரோட்னஸ்ட் தீவு பிரபலமானது. அதிசய கட்டிடக்கலை புர்ஜ் கலீபா. 2010ஆம் ஆண்டு துபாய் புர்ஜ் கலீபா திறக்கப்பட்ட போது அதன் பிரம்மாண்டத்தையும் நவீன கட்டிடக்கலை நுட்பங்களையும் கண்டு உலகமே வியந்தது. உலக அரங்கில் துபாய்க்கு தனித்துவ அந்தஸ்து கிடைத்தது. வசீகரிக்கும் இந்த அதிசய கட்டிடத்தின் அழகியலுக்கு பின்னணியில் பலரும் அதிகம் அறியப்படாத தகவல்கள் ஏராளம் உள்ளன. உலகிலேயே மிக உயரமான கட்டிடமாக விளங்கும் இது 820 மீட்டர், அதாவது 2717 அடி உயரம் கொண்டது. 163 மாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டல்கள், வணிக வளாகங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், குடியிருப்புகள் உள்பட ஏராளமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வானளாவிய கட்டிடம் ஈபிள் கோபுரத்தை விட 3 மடங்கு உயரமும் அமெரிக்காவின் எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தை விட 2 மடங்கு உயரம் கொண்டது. அதிக அடுக்குமாடிகளை கொண்ட கட்டிடமாக விளங்கும் இதில் 57 லிஃப்ட்டுகள், 8 எஸ்கலேட்டர்கள் உள்ளன. உலகின் மிக நீண்ட தூர பயண லிஃப்ட்டுகளாக அவை அமைந்திருக்கின்றன. வினாடிக்கு 10 மீட்டர் என்ற அசுர வேகத்தில் செல்லும் ஆற்றல் படைத்தவை. 124வது மாடிக்கு லிஃப்ட்டில் செல்ல 1 நிமிடம்தான் ஆகும். இந்த கட்டிடத்தின் தரைதளத்தில் இருந்து 160வது மாடி வரை 2999 படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. உலகின் உயரமான உணவகம் 122வது மாடியில் உள்ளது. இங்கு உயரமான தளங்களில் பொருத்தப்பட்டுள்ள ஏர் கண்டிஷனர்கள் வான்பரப்பில் இருந்து குளிர்காற்றை உள் இழுக்கின்றன. அடிப்பகுதியில் இருக்கும் காற்றை விட சுத்தமாக அவை இருக்கும். ஏர் கண்டிஷனிலிருந்து வெளியேறும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு பூங்காவில் உள்ள செடிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. புர்ஜ் கலிபாவின் சுமார் 26,000 கண்ணாடி ஜன்னல் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை அறைக்குள் வெப்ப பரவுவதை குறைக்கும் தன்மை கொண்டவை. உயரமான தளங்களில் வெப்பநிலை அதன் அடிப்பகுதியை விட 15 டிகிரி செல்சியஸ் வரை குளிராக இருக்கும். கட்டுமான பணி தொடங்கி திறக்கப்படும் வரை புர்ஜ் துபாய் என்றே அறியப்பட்டது. அபுதாபியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்திய அரசும் இந்த வானளாவிய கட்டுமானத்திற்கு துபாயின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க டாலர்கள் கடனாக அளித்தன. அபுதாபியின் அப்போதைய ஆட்சியாளரான கலீபா பின் சயீத் அல் நஹ்யானின் நினைவாக புர்ஜ் கலிபா என்ற பெயர் சூட்டப்பட்டது. 59 மைல், அதாவது 95 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட புர்ஜ் கலிபாவின் உச்சிப்பகுதி தெளிவாக கண்களுக்கு தெரியும். உலகின் உயரமான பார்வையாளர் கண்காணிப்பு தளம் 140வது மாடியில் 1821 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கிருந்து பார்வையிடுவது பிரமிக்க வைக்கும் அனுபவத்தை தரும். சுற்றுப்புற பகுதிகளும் பூமியின் பாகங்களும் மிரள வைக்கும் வகையிலான காட்சிகளை கண்டுகளிக்கலாம். 2004ஆம் ஆண்டு இதன் கட்டுமான பணி தொடங்கியது. கட்டிடக்கலைஞர் அட்ரியன் ஸ்மித் இதனை வடிவமைத்தார். நீண்ட காம்புடன் மலரும் பாலைவன தாவரமான ஹை மனோகாலிஸ் மலரின் இதழ்கள் அடுக்கடுக்காக நீள்வாக்கில் காட்சியளிக்கும்
அதன் அழகில் ஈர்க்கப்பட்டு ஒய் வடிவ கட்டுமான திட்டத்தை வடிவமைத்தார். இஸ்லாமிய பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவமைப்பு அம்சங்களுடன் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தியும் இந்த பிரம்மாண்ட அதிசயத்தை நிர்மாணித்திருக்கிறார். வாடகைக்கு விடப்பட்ட நாடு. இன்றைக்கு ஏறக்குறைய எல்லாமே வாடகைக்கு கிடைக்கின்றன. வாடகை தாய் வழக்கம் கூட நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆனால் நாடே வாடகைக்கு விடப்பட்ட கதை தெரியுமா? ஐரோப்பாவில் அமைந்துள்ள குட்டி நாடு லிச்டென்ஸ்டைன். சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடுவில் உள்ள இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை வெறும் 40,000 தான். கடந்த 2011 ஆண்டு வரை ஒரு நாளைக்கு இந்த நாடு முழுவதையும் வாடகைக்கு எடுக்க முடியும் என்ற நிலை இருந்தது. அதற்கான கட்டணம் 70,000 ரூபாய், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 60 லட்சம் ஆகும். இது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் பிரபல தங்குமிட இணையதளத்தில் லிச்டென்ஸ்டைன் நாடு பட்டியலிடப்பட்டது உண்மை. இந்த நாட்டை வாடகைக்கு எடுப்பது சற்று சிரமமான நடைமுறை கொண்டது. என்றாலும் அவ்வாறு வாடகைக்கு எடுப்பவருக்கு ராஜ மரியாதை தான். அந்த விசேஷ விருந்தினருக்கு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் உட்பட நாட்டின் சில முக்கிய சின்னங்களுக்கு தடையற்ற அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் லிச்டென்ஸ்டைனின் ஆளும் மன்னரே தலைநகரின் சாவியை தனிப்பட்ட முறையில் ஒப்படைப்பார். அந்த விருந்தினர்கள் நாட்டை சுற்றி பார்ப்பது மட்டுமல்லாமல் கம்பீரமான ஆர்ச் மலையில் தனித்துவமான பொழுதுபோக்கு நிகழ்வுகள் மற்றும் வானவேடிக்கை காட்சிகளை கண்டுகளிக்கலாம். இது அவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்கியது. இந்த தனித்தன்மையான வாய்ப்பு பலருக்கு கனவாக இருந்தாலும் கடந்த 2011 ஆண்டிலிருந்து இந்த சேவை நிறுத்தப்பட்டு விட்டது. சமீபத்தின் வைரலான ஒரு வீடியோ இந்த கதையை மீண்டும் பலரது கவனத்துக்கு கொண்டு வந்தது. அப்போது பலர் இந்த அசாதாரண கதையை பற்றியும் இந்த நாட்டின் வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டனர். செல்போன் பயன்படுத்தாத நாடு. இன்று செல்போன் இல்லாத ஒரு நாளை நம்மால் கற்பனை செய்யக்கூட முடியாது. ஆனால் ஏறக்குறைய செல்போன் பயன்பாடு இல்லாத நாடும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆப்பிரிக்காவில் உள்ள எரித்ரியா என்ற நாடு தான் அது. அங்கு செல்போன் பயன்பாடு, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு ரொம்பவே அரிது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்களின் இணையம் பயன்படுத்தவும் அனுமதி இல்லை. உலகின் மிகவும் இரகசியமான நாடுகள் ஒன்றான எரித்ரியா கிழக்கு ஆப்பிரிக்காவில் செங்கடலை ஒட்டி அமைந்துள்ளது. ஜிபூட்டி, சூடான், எத்தியோப்பியா ஆகியவை இதன் எல்லை நாடுகளாக இருக்கின்றன. எரித்ரியா நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது. இங்குள்ள கடுமையான விதிமுறைகள், குடிமக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக இது ஆப்பிரிக்காவின் வடகொரியா என்றும் அழைக்கப்படுகிறது. சுமார் 1,17,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள எரித்ரியாவின் மக்கள் தொகை 35 லட்சம். இந்நாட்டுக்கு என்று அதிகாரப்பூர்வ மொழிகள் எதுவும் இல்லை. எரித்ரியா மக்கள் பொதுவாக ட்ரிக்னியா, அரபு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை பேசுகிறார்கள். இத்தாலி நாட்டின் ஆட்சியின் கீழ் எரித்ரியா நீண்ட காலம் இருந்தது. அதைத் தொடர்ந்து 1962 எத்தியோப்பியாவுடன் எரித்ரியா இணைந்து கொள்ளப்பட்டது. பல போராட்டங்களுக்கு பிறகு 1993 ஆண்டில் சுதந்திர நாடாக மாறியது. சுதந்திரம் பெற்றது முதல் இசையாஸ் அஃபெர்கி என்பவர்தான் எரித்ரியாவின் ஜனாதிபதியாக இருக்கிறார். இதுவரை அந்நாட்டில் தேர்தலே நடைபெறவில்லை. எரித்ரியாவில் மொபைல் டேட்டா சேவை இல்லை. மேலும் மக்கள் தங்கள் வீடுகளில் இணையத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புகள் இல்லை. இந்நாட்டு மக்கள் தொகையில் 1% பேர் மட்டுமே எப்போதாவது இணையத்தை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அதுவும் நாடு முழுவதும் ஒரு சில இன்டர்நெட் கஃபேக்களில் மட்டுமே இணைய வசதி அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த கஃபேக்களில் இணையத்தின் வேகம் மிகவும் மெதுவாக உள்ளது. அதாவது 2Gயை விட குறைவாக இருக்கிறது. செல்போன் இணைய பயன்பாடு என்றில்லை. பிற விஷயங்களுக்கும் எரித்ரியாவில் சொல்லும்படியாக இல்லை. உதாரணமாக, குடிமக்கள் கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும். தனியார் மயம் என்று எதுவுமே இல்லை. மருத்துவமனைகள், விமான நிறுவனம், போக்குவரத்து, தொலைக்காட்சி என அனைத்தும் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்றன. ஏடிஎம் சேவையும் இல்லை. எனவே மக்கள் எங்கு சென்றாலும் பணத்தை கையில் எடுத்து செல்ல வேண்டும். இணைய வழி பணம் செலுத்துவதில் எல்லாம் இல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்க அனுமதியின்றி மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் மரணம்தான் பரிசாக கிடைக்கும். உலக நாடுகள் உச்சத்தில் உள்ள இந்த காலத்திலும் இப்படி ஒரு நாடு.
நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது திரு ஜி சுப்பையன் அவர்கள் வழங்கிய அபூர்வ செய்திகள். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.